ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனும் இறாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் நான் குழம்பு வச்சுட்டேன். இறால் மட்டும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என் பசங்க இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன்னு செஞ்சாங்க. ஆனால் சாரி, யாரும் திட்டாதீங்க. என்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமைக்கும் போது நான் சொல்லி கொடுத்தா அவங்க சமைச்சாங்க. சமைக்கும் போது வீடியோ எடுத்தது நான் தான். தெரியாமல் வீடியோ எடிட் பண்ணிட்டேன்னு நினச்சின்னு டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டிங் பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு ஷார்ட்டாக எப்படி சமைச்சன்றதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவள் சமைச்சது நல்லாவே செமையாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அவங்க அப்பா கிட்டே அவங்க ஆயாக்கிட்டலாம் நான் தான் சமைச்சேன்னு போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. சமைச்சதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதையும் அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் தான் செய்வோம், நீ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருமா, எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு வதங்கும் போது மசாலா அதுக்குள்ளே அரைச்சின்னு வந்துடலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், மிளகு, சோம்பு, கசகசா சும்மா பிஞ்சு இதெல்லாமே போட்டு நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலேயே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை எடுத்து அதில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கும் போது ப்ரான் நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டே போட்டாச்சு. கரம் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக போட்டு நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் தண்ணி மட்டுமே ஊற்றி சிம்மில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ப்ரான் நல்லா ரெடி ஆகிட்ருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.